வாழ்க வளமுடன் நண்பர்களே, ஹீலா லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற தகவல் என்னென்னா, காலை நாம் உண்ண வேண்டிய உணவு பட்டியலை பற்றி தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் ஹீலா லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலை உணவு நம் உடலுக்கு மிக முக்கியமான உணவாகும். அதுவே அன்றைய நாளில் சுறுசுறுப்பு தன்மை ஏற்படுத்தக்கூடியதாகும். ஒரு நாளில் அதிக இடைவேளைக்கு பிறகு நாம் உண்ணக்கூடிய உணவு காலை உணவாகும். அதனால் தான் இதற்கு பிரேக்ஃபாஸ்ட் என்று பெயர் வர காரணமும் உண்டு. காலை உணவு தவிர்ப்பதை தவிர்க்கவும். வேலைக்கு செல்வோர் இதை தவிர்த்து குறைத்து உண்டு வருகின்றனர். இது உடலை பாதிப்படைய செய்யும். நாளடைவில் காலை உணவு உடல் உறுதியையும் அன்றைய நாளில் தேவைப்படும் சத்துக்களையும் காலை உணவில் தான் அதிகம் உள்ளது. இதை அதிகம் உண்ண வேண்டும். காலை உணவை அரசனை போல் உண்ண வேண்டும் என்று சொல்வார்கள். முதல் வேளையாக காலை எழுந்ததும் நாம் இளம் சூடான நீர் அல்லது சாதாரண பச்சை தண்ணி குடிச்சிட்டு வரலாம். மினரல் வாட்டர் குடிக்க வேணாம், அது நல்லதில்லை. 2 அல்லது 3 டம்ளர் தண்ணி குடிப்பது ரொம்ப நல்லதாகும். உடல் கழிவுகள் நீங்கும், உடல் குளிர்ச்சி பெறும், பசியை தூண்டக்கூடியதாகும். தண்ணீர் பருகிய பின் 1 மணி நேரம் கழித்து தேவைப்பட்டால் டீ, காஃபி, பால் குடிக்கலாம். நாட்டு சர்க்கரை, வெல்லம் சேர்த்து. வெள்ளை சர்க்கரை வேணாம். காலையில் உண்ண வேண்டிய உணவுகளை பற்றி பார்ப்போம். காலையில் பெரும்பாலும் காலை வேளையில் ஆவியில் வெந்த உணவுகளாகிய இட்லி சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தாராளமாக சாப்பிடக்கூடியும் ஏற்ற உணவாகவும் ஒன்றாகும். அதிக கார்போஹைட்ரேட் உடலில் உள்ள நல்ல சர்க்கரை சேர உதவுகிறது இந்த இட்லி. மேலும் ஆப்பம், தேங்காய்பால், கேழ்வரகு புட்டு, இடியாப்பம், தேங்காய்பால் சாப்பிட்டு வரலாம். காலையில் உணவோடு பசுந்தயிர் சாப்பிட்டு வரலாம். மிகவும் நல்லதாகும். உடலுக்கும் குடலுக்கும் நன்மை சேர்க்கிறது இந்த பசுந்தயிர். மேலும் திணை பொங்கல், சத்துமாவு கொழுக்கட்டைகள், கஞ்சி உணவுகள், வீட்டில் செய்த பணியாரங்கள் சாப்பிட்டு வரலாம். இதில் அதிக அளவு புரதச்சத்துக்கள் நிறைந்துள்ளது. மிக முக்கியமான தகவல் என்னென்னா, காலை உணவை கொஞ்சம் வேகமாக சாப்பிடுங்க. குறைஞ்சது 9 மணிக்குள்ளெல்லாம் சாப்பிடுங்க. ஏன்னா அந்த நேரத்தில் தான் நம்மளோட வயிறுக்கு ஏற்ற நேரமாகும். காலையில் 7 to 9 மணிக்குள்ளே நீங்கள் சாப்பிட்ற நேரம்தான் உடலுக்கு அதிக சக்தியை கொடுக்கக்கூடியதாகும். இந்த நேரத்தில் நீங்கள் கடலை சாப்பிட்டா கூட செரிக்கிற டைம் இது தான். மேலும் பழைய சோறு, சின்ன வெங்காயம் இதை சேர்த்து சாப்பிட்டு வரலாம். வெயில் காலத்தில் மட்டும் சாப்பிடுங்க, குளிர்காலத்தில் சாப்பிட வேணாம். இந்த பழைய சோற்றில் உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் நிறைந்திருக்கிறது. சித்தர்கள் பழைய சோற்றின் பெருமையை பற்றி அதிகம் கூறியுள்ளனர். காலை உணவாக எல்லா வகையான பழங்களும் சாப்பிடலாம் தாராளமாக. ஆனால் உணவோடு சேர்த்து பழங்கள் சாப்பிட்றத தவிர்த்து விடுங்க. காலைல உங்களுக்கு பழங்கள் சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சுன்னா பழங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து தேவைப்பட்டால் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். நான் மேலே சொன்ன உணவுகள். மேலும் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட் ஜூஸ், இளநீர் பருகலாம். அது உடலுக்கு சிறந்த ஒன்றாகும். காலையில் தவிர்க்க வேண்டிய உணவுகளை பற்றி பார்ப்போம். காலையில் வெறும் வயிற்றில் டீ, காஃபி, வாழைப்பழம், தக்காளி ஜாஸ் சமைத்த உணவுகள், முட்டை போன்ற உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்க. மேலும் காலை வேளையில் அசைவ உணவுகளை சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லதாகும். மதிய வேளையில் அசைவ உணவுகள் சாப்பிடலாம். பொரித்த உணவுகள், பாக்கெட்டில் அடைத்த உணவுகள், புரோட்டா, மசாலா நிறைந்த உணவுகள், மேலும் எலுமிச்சம்பழச்சாறை காலையில் வெறும் வயிற்றில் உண்ணக்கூடாது. இது வயிற்றுப்புண்ணை ஏற்படுத்தும். காலை உணவு உண்ண வேண்டிய பழக்கத்தை நாம் அன்றாடம் கடைபிடித்தால்தான் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். அன்றைய நாளும் புத்துணர்ச்சியுடன் இருக்க உதவும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஹீலா லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. நன்றி.